இந்த வேல் வீச்சு ஒருத்தங்கிறானே அவன் என்ன சொல்றான்னா, கழுவுற கையிலேயே திங்கிற நிலைமை வரும், இதை நான் யோசிச்சு தான் சொல்றேன்றான். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலன்னு தான் எனக்கும் புரியல. சீமான் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் சத்யராஜ் நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் ஒவ்வொரு கருத்தையும் தனித்தனியா எடுத்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு. இந்து மதத்துல மட்டும்தான் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்து மதத்துல இருந்துகிட்டே அந்த மதத்தை பத்தி கொச்சையா பேசுறதை நான் வேணான்னு சொல்றேன். பெரியாரை இழுத்து பேசுறது பார்த்தா பாவமா இருக்கான். இழிவானவர்களே இழுத்து தான் பேசுவாங்க. இப்ப ஞானசேகரனை தூக்கி தலையில வச்சு சொல்றீங்களா? தப்பு பண்ணான்னு சொல்றான். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்யராஜ் அவர்கள் சீமானுக்கு ஒரு கண்டனம் சொல்ற மாதிரி சொல்லல, ஏதோ சிம்பத்தி சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல சத்யராஜ் கண்ணா அப்படின்னான்னு பேசுவார். அதாவது தான் நடிச்ச பெரியாரா நடிச்சார் இல்லையா, அதை பெருமையா வேற பேசினாரு. ஆனா எந்த பதிவுலையுமே பெரியாருடைய எந்த கருத்தையுமே அவர் இந்த படத்துல ரிவீல் பண்ணவே இல்லை. சொன்ன மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அவர் இந்த அக்ரகார தெருவுக்குள்ள போனதாகவும் ஒரு செருப்பை தூக்கி வீசினதாகவும் இன்னும் திருப்பி மீண்டும் அதை பத்தி பேசி இன்னொரு செருப்பையும் வாங்கிட்டு போனாருன்னு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளை எதிர்க்கிறவங்களை வன்முறையால கையாளக்கூடாதுங்கிறது தான் சொல்றாரு. ஆனா அதை யாரும் இந்த திராவிடர் கழகத்துல இருக்கவங்க ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. அவங்க பாட்டுக்கு சீமான் வீட்டுக்கு போய் கல் எடுத்து அடிக்கிறதும், ஒருத்தன் தப்பு பண்ணான்னா கருத்தா மோதுன்னு டிபேட்ல பேச வேண்டியது, ஆனா வீட்டுக்கு கல் எடுத்து அனுப்ப வேண்டியது. இந்த வேல் வீச்சு பரோட்டா வீச்சு ஒருத்தங்கிறானே அவன் என்ன சொல்றான்னா, திங்கிற கையிலேயே கழுவுற நிலைமை வரும், இல்ல கழுவுற கையிலேயே திங்கிற நிலைமை வரும், இதை நான் யோசிச்சு தான் சொல்றேன்றான். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலன்னு தான் எனக்கும் புரியல. செந்தில் வேலை என்னது நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையாங்க யூடியூப்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு? சரி, சத்யராஜ் விஷயத்துக்கு வருவோம். சத்யராஜோட பிரச்சனை என்ன? கடைசியா இருந்த மீட்டிங்ல கடவுள் மறுப்பு ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா, நான் ஜாலியா இருக்கிறதுக்கு எனக்கு இந்த கடவுள் மறுப்பு ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துக்குள்ள கொண்டு போகணும். ஏன் சாதாரண விஷயங்க, ஒரு பண்டிகை வருது, எந்த ஒரு பண்டிகையும் நம்ம என்ன பண்றோம்? பொங்கலா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், பக்ரீத்தா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய தெய்வத்தை வணங்குறோம், அவ்வளவுதானே? அப்புறம் என்ன? அப்ப தெய்வத்தை வணங்குற விஷயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? ஒழுக்கம் தான் இருக்கணும். ஒழுக்கத்தை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. அதை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை யார்கிட்ட இருக்கு? நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா மதத்திலையுமே கடவுள் இருக்காரு. இந்து மதத்துல மட்டும்தான் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்து மதத்துல இருந்துகிட்டே அந்த மதத்தை பத்தி கொச்சையா பேசுறதை நான் வேணாம்னு சொல்றேன். நீங்க கடவுள் இருக்குன்னு நம்மனா இருக்கு, இல்லைன்னா இல்ல. உங்களுக்கு இல்லைன்னு தோணுனாலும் சந்தோஷம். நமக்கு சுயநலமா தோணக்கூடிய விஷயங்கள், நாம் செய்யற தவறுகள், இது எல்லாமே நம்மளுடைய மனசுல தோணக்கூடிய அரக்க புத்தி. ஓகே, அப்ப அதையெல்லாம் அழிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நல்ல எண்ணங்களை நம்ம அதிகமா வளர்த்துக்கணும். இவ்வளவுதானுங்க. கடவுளே வேணாங்க, கடவுளை யாரும் கும்பிடணும்னு அவசியமே கிடையாது. கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நமக்கு கஷ்டம் தோணுது இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுது இல்லையா? அவங்களுக்கு தொந்தரவு செய்யாம இருக்கணும்னு தோணுது இல்லையா? அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யாம இருக்கணும்னு தோணுது இல்லையா? இதெல்லாம் தாங்க தெய்வீக குணம். தெய்வீக குணம் இருக்கக்கூடிய கடவுளை கும்பிடணும்னு அவசியமே இல்லை. ட்ரெயின் முன்னாடி நின்றுட்டு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா ஜீசஸ் உங்களை காப்பாத்திடுவார்னு யாரும் சொல்லல. உங்க மனசுக்கு தெரியும் ட்ரெயின் முன்னாடி நிக்க கூடாதுன்னு. புரியுதா? உங்க மனசுக்கு தெரியும் ட்ரெயின், அந்த மனசாட்சி இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள். உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்குது யார் தெரியுமா? இறைவன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா நமக்கு கெடுதல் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, கெடுதல் பண்றதுக்கு கடவுள்னு ஒண்ணு இருந்தா தானே பிரச்சனை, அப்படியே ஓரமா ஒதுக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ரீயா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. இவ்வளவுதானே உங்களுடைய கடவுள் மறுப்பு. சரி, கடவுள் மறுப்பை விடுவோம், சீமானோட பிரச்சனையை பார்ப்போம். சீமான் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் சத்யராஜ் நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் ஒவ்வொரு கருத்தையும் தனித்தனியா எடுத்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு. அந்த கருத்துக்கள் எங்கெங்க எந்தெந்த பக்கத்துல இருக்குன்னு தொடர்ந்து யூடியூப்ல வந்தவன்னு இருக்கு. நீங்க அந்த புத்தகத்தை படிச்சது உண்மைன்னா, சத்தியமா நீங்களா படிச்சது உண்மைன்னா, அந்த புத்தகத்துல அப்படி இல்லைங்கிறத 19 பக்கத்தை ஓபன் பண்ணி நீங்க பேச வேண்டியது தானே? என்ன பாவமா இருக்கு உங்களுக்கு சீமானை பார்த்தா? பெரியாரை இழுத்து பேசுறவர்கள் பார்த்தா பாவமா இருக்கான். இழிவானவர்களே இழுத்து தான் பேசுவாங்க. இப்ப ஞானசேகரனை தூக்கி தலையில வச்சுக்க சொல்றீங்களா? தப்பு பண்ணான்னு சொல்றான். தூக்கி தலையில எல்லாம் வச்சுக்க முடியாது உங்களை மாதிரி. இப்ப நீங்க பெரியார் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்கல்ல, பெண் ஏன் அடிமையானால் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை விலக்கி சொல்லிடுங்க பார்ப்போம்.
உங்களுக்கு உங்களோட சுயநலம் முக்கியம், அதனால கடவுள் மறுப்பு எடுத்துக்கிட்டீங்க. பெரியாரை படிக்கவே இல்லை, எதுக்கு படிக்கணும்? சும்மா ஓபன் பண்ணிட்டு பெரியாரை பத்தி எல்லாம் இப்படி பேசுறாங்க, நினைச்சா பாவமா தான் இருக்கு. எனக்கு கோபம் கூட வரலப்பா. உங்களுடைய பரிதாபத்தை இங்க யாரும் கேட்கல. கருத்தா மோதணும்னா மோத தயாராகுங்க. குடும்பம் இன்னைக்கு அழகா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை தொலைச்சிட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. நன்றி, வணக்கம்.